பணமும் தங்க நகைகளும் நம்மக்கிட்ட சேர ஆரம்பிக்கணும். கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு அமையணும். அதே மாதிரி வீட்ல 16 செல்வங்களும் சேரணும் அப்டின்னா, அக்ஷய திருதி நாள்ல நாளைய தினத்தில ரூ. 20 செலவுல இந்த ஒரே ஒரு பொருள மட்டும் வாங்குங்க. அனைவராலுமே தங்கம் வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. தங்கம் வாங்குனவங்களும் இந்த ஒரு பொருள வாங்கலாம். வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்களும் இந்த ஒரு பொருள வாங்குங்க. தங்க நகைகள் வாங்குனா என்ன ஒரு யோகம் கிடைக்குமோ, அதே அளவு யோகம் இந்த பொருள் வாங்குறதுனாலே உங்களுக்கு கிடைக்கும். சகலவித செல்வங்களும் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அந்த பொருள் என்ன? இத எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது எல்லாமே டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். நான் இதுல ஒரு சில பொருட்கள் சொல்றேன். அனைத்துமே அனைவராலும் எளிமையா வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல உங்களால என்ன பொருள் வாங்க முடியுமோ அத கட்டாயமா வாங்குங்க. முக்கியமா ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. அந்த பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதையும் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷய திருதி நாள்ல என்னெல்லாம் பண்ணணும், மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு பூவ வச்சு அத பணம் வைக்கும் இடத்துல வைக்க சொல்லியிருக்கேன். அதையும் ஆல்ரெடி நம்ம பதிவுல போட்டிருக்கோம். அதே மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதி அப்படின்றதுனால நிலைவாசல்ல ஒரு சில தண்ணீர் தயார் பண்ண சொல்லியிருக்கேன். தயார் பண்ணி இதை வாசல்ல தெளிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கோலம் போடுங்க. உங்களுக்கு செல்வ கடாட்சம் பெருகிறதோடு மகாலட்சுமி தாயார் அனுகிரகமும் உங்களுக்கு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி பதிவில் போட்டாச்சு. வீடியோட எண்ட்ல கொடுக்குற விருப்பம் இருக்கவங்க அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு அதையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அக்ஷய திருதி நாளில் நம்ம தங்கத்துக்கு ஈடா என்ன பொருள் வாங்க போறோம், அதே மாதிரி இந்த பொருளை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளைய தினம் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி வருது. இந்த அக்ஷய திருதி நாளில் எந்த நேரத்தில் குறிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படின்றது வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தங்கம் வாங்க முடியுன்றவங்க தங்க நகை வாங்கலாம், காயின் வாங்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளி வாங்க முடியும்னா வெள்ளி காயின் வாங்கலாம், வெள்ளி நகைகள் வாங்கலாம். இந்த 2 பொருட்களும் வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் அப்படின்றது கிடையாது. அக்ஷயம் அப்படின்னாலே நமக்கு பெருகிறது அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம இந்த நாளில் எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். மற்றபடி நம்மளால் தங்க நகை வாங்க முடியல, காயின் வாங்க முடியல, சில்வர் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தவித மன வருத்தமும் நீங்கள் அடைய வேணாம். நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு சாஸ்திரம் தானே தவிர்த்து நம்ம இதை கட்டாயமாக வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தங்கத்துக்கு ஈடாக நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கினாலே போதும். உங்களுக்கு தங்கம் வாங்கினா எப்படி ஒரு யோகம் கிடைக்குமோ, தங்கம் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ செல்வ வளங்கள் சேர தொடங்குமோ அந்த வருடத்துக்கு, அதே அளவு யோகம் நமக்கு மற்ற பொருட்களையும் இருக்கும். அந்த பொருட்கள் வாங்கினாலே போதும். உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் தேவையான செல்வ வளத்தை பெருகிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கும் பண வரவு, தங்க நகைகள் இதற்கப்புறம் புதுசாக வாங்குறதுக்கான யோகத்தையும் அது உண்டாக்கி தரும். இப்போ நம்மளால தங்க நகை வாங்க முடியல அப்படின்னாலுமே இதற்கப்புறம் வரக்கூடிய அந்த வருடங்களில் கட்டாயமாக நீங்கள் அந்த நகைகள் எல்லாமே வாங்கி வைப்பீங்க. அதனால அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில பொருட்களை முழு மனசோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் மனதார ஒரு விஷயத்தை செஞ்சாவே அதில் கட்டாயமாக பலன் கிடைக்கும். இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு நீங்கள் பயன்படுத்த தொடங்குங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி 16 செல்வங்களும் சேர தொடங்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். நாளைய தினம் புதன் பகவான் அதே மாதிரி சுக்கிர பகவானோட சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதுனால, குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால தவறவிடக்கூடாது. இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு கட்டாயமாக செய்யணும். எளிமையாக வீட்டில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சவங்க நான் சொல்லக்கூடிய அந்த மலர்களை வாங்கி அதை நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் தீரும். இப்போ நான் ஒரு சில மங்கள பொருட்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களால் எதை முடியுமோ அதை வாங்குங்க. அதே மாதிரி ரூ. 20 செலவில் தான் நான் சொல்லியிருக்கேன். அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக இன்னுமே கம்மி ரூ. 5 ரூ. 10 செலவுலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எது உங்களால் முடியுமோ அதை வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்ற பட்சத்தில் நான் எப்பொழுதுமே பதிவில் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன் கல்லுப்பு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமி வாசம் நிறைந்த ஒரு பொருள். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி 108 பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அளவில் மாற்றம் வரும்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த கல்லுப்பு. நாம் எதுவுமே வாங்கலைனாலும் சரி இந்த கல்லுப்பு கட்டாயமாக வாங்கணும். சுக்கிர ஓரை அப்படின்றது காலை 6 to 7, அதே மாதிரி மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. பூஜை அறையில் ஒரு கப்பில் கொட்டி வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த கல்லுப்பு வாங்குறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த அக்ஷய திருதியோடு சேர்ந்து வந்திருக்க இந்த நாளை தவற விடாதீங்க. நாளைய தினம் இந்த ஒரு எளிய பொருளை வாங்குங்க. அடுத்து ஒரு சில முக்கியமான பொருட்கள் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கத்துக்கு ஈடாக ஒரு சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களையும் நான் பதிவில் சொல்கிறேன். அதையும் வாய்ப்பு இருக்கும், கட்டாயமாக வாங்குங்க. ரொம்பவே கம்மியான செலவு தான். நான் சொன்ன மாதிரி ரூ. 20 தான் அந்த அனைத்து பொருட்களுமே இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மங்கள பொருட்கள் எது வேணா நீங்க வாங்கலாம். குங்குமம், மஞ்சள் இது எது வேணா வாங்கலாம். அதே மாதிரி குண்டு மஞ்சள் கட்டாயமா நீங்க வாங்குங்க. அதிகப்படியா இல்லனாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2, 3 ஆச்சு நீங்க வாங்குங்க. அந்த குண்டு மஞ்சள் எப்பொழுதுமே வீட்ல இருக்கணும். பூஜை அறையிலும் கட்டாயமா ஒரு குண்டு மஞ்சள் இருக்கணும். ஸோ இந்த குண்டு மஞ்சள் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்த குடுக்கும். அதே மாரி பண வசியத்தை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ நாளைய தினம் குண்டு மஞ்சள் வாங்குறது இன்னும் உங்களுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமையில முக்கியமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை பயிறு. இந்த மொச்சை பயிறு வாங்குறது. மொச்சை பயிறு சுக்கிர பகவானுக்குரிய ஒரு பொருள், மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள். இந்த மொச்சை பயிறு நீங்க எப்படி கல்லுப்பு வாங்குறீங்களோ, அதே அளவுக்கு இணையா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, மொச்சை பயிறு வாங்கலாம். ஸோ இந்த மொச்சை பயிரும் சுக்கிர ஓரையில வாங்கலாம். நிறைய 1 கிலோ, 1/2 கிலோன்னு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 50 கிராம், 100 கிராம் வாங்கினாலும் ஓகே தான். ஸோ ஹோல்சேல் கடையிலேயே நிறைய தானியங்கள் விற்கிற கடையிலுமே கிடைக்கும். மளிகை சாமான் வாங்குற கடையிலுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் லூஸ்லேயும் வாங்கலாம். நிறைய வாங்கி அதை வந்து வேஸ்ட் பண்ணணும், நம்ம பயன்படுத்தவே மாட்டோம், நம்ம வாங்கணுமான்னு யோசிக்காதீங்க. கொஞ்சமாக வாங்கி ஒரு கப்பில் கொட்டி பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த மொச்சை பயிறு வாங்குறதுனாலே உங்களுக்கு இந்த தனம் தானியம் மட்டும் இல்லை, இந்த பணவசியம், தங்கம் வாங்குற சூழ்நிலை ஏற்படுறது, அதே மாதிரி கடன் அடையிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மொச்சை பயிறு வாங்கி நீங்கள் பூஜையில் வைக்கிறதுனால உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய பதிவு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மொச்சை பயிறு வாங்கி பயன்படுத்த சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இந்த வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த கல்லுப்பு, மொச்சை பயிறு இதெல்லாம் வாங்குறது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ தங்கம் வாங்கலை அப்படின்னாலும் சரி, இந்த விஷயம் வாங்கினாலே போதும், உங்களுக்கு நம்ம தங்கம் வாங்கின யோகத்தை பெறலாம். அதே மாதிரி தங்கத்துக்கு ஈடாக நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை அதாவது அக்ஷய திருதி அன்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, மண்ணாலான செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், சின்ன ஒரு கப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கம்மியான ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மண் உண்டியல் இந்த மாதிரி எந்த பொருளாக வேணா இருக்கலாம். ஸோ மண் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் நாளை தினம் அக்ஷய திருதி அன்று வாங்குறது இன்னும் உங்களுக்கு செல்வ மடங்கு பல மடங்கு உங்களுக்கு உயர்த்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தரும். நமக்கு வந்து தங்கம் வாங்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு எதுவுமே இந்த வருஷம் வாங்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு செய்யும் பொழுது அடுத்த வருடம் அக்ஷய திருதி கட்டாயமாக நீங்கள் உங்களால் தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யோகத்தை உண்டாக்கி தரும் இந்த பொருட்கள். நீங்கள் மண்ணாலான பாத்திரங்கள், மண் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரி, அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தானிய வகைகள் எது வேணால் நீங்கள் வாங்கலாம். அரிசி வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள் வாங்கலாம், இட்லி அரிசி வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை வாங்கலாம். இந்த அரிசி வாங்குறதும் நாளை தினம் ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். தன தானியம் குறைவில்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த அரிசி வாங்கி பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வாங்கக்கூடாது. அதில் ஒரு முக்கியமான பொருள்னா காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மசாலா சம்மந்தப்பட்ட பொருட்கள், இது எதுவுமே நாளை தினம் நீங்கள் வாங்காதீங்க. அது வந்து பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, மசாலா சம்மந்தப்பட்ட காரமான பொருட்கள், காரம் சம்மந்தப்பட்ட மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான பொருட்களை நாளை தினம் வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுமோ அந்த ஒரு பொருளை வாங்குங்க. இல்லை அனைத்துமே வாங்க முடியுன்றவங்க அனைத்து பொருளுமே வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு வழிபாடு செய்யலாம். குறிப்பாக ஒரு குட்டி பவுலில் கல்லுப்பு, அதே மாதிரி குண்டு மஞ்சள், மொச்சை பயிறு இதை எல்லாமே நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொருட்களில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அந்த தங்கம் வாங்குற யோகத்துக்கு, அந்த தங்கம் நம்ம வாங்கினா எப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குமோ அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு தேவையான அந்த பண வரவு அப்படின்றது இருக்கும். வருமானம் ரெட்டிப்பாகும். தங்கம் சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும். தங்கம் நீங்கள் கட்டாயமாக வாங்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே மாதிரி இப்போ நாளை தினம் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் நான் சொல்லிடுறேன். தங்கம், வெள்ளி எந்த பொருள் வாங்கினாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குங்க. காலை 8:56லேருந்து 10:30 மணிக்குள்ளே நகைகள் வாங்கலாம். மதியம் 12:18லேருந்து 1:59 வரைக்கும், அதாவது 2 மணி வரைக்கும் நகைகள் வாங்கலாம். மாலை வேளையில் 5:21லேருந்து 7:20க்குள்ளே நீங்கள் நகைகள் வாங்கலாம். ஸோ இந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களை வாங்குறீங்கன்னா ராகுகாலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த பதிவில் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.